வணக்கம் மக்களே. மார்க்கெட் வந்து அடிச்சு, உடைச்சு கீழலாம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப பயப்படுறோம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ 23,850 வரைக்கும் வர வேண்டியது ஒரு டார்கெட் இருந்தது. அது வந்துட்டாரு சாரு. ஸோ இப்போ நியாயப்படி, நேர்மைப்படி, நீதிப்படி மார்க்கெட் மேல தான் போகணும். ஆனாலும் அதுக்குள்ள வந்து ஒரு 4, 5 செய்திகள்ல வந்து அப்படியே மேலே கீழே ஆடிட்டுருக்கு. இதோட நம்ம ரிலையன்ஸோட ரிசல்ட் வேற வந்திருக்கு. சூப்பர் வெயிட், ஹெவி வெயிட் அண்ணாச்சி அவர் என்ன செய்றாருன்றதையும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி அடுத்து என்ன ஆகும்? எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், எதெல்லாம் சப்போர்ட் விட்டுருது லைட்டா வழக்கம் போல பார்த்துடலாம். ஓகே. நம்ம இந்த 23,850 வரைக்கும் இங்க சார் வர வேண்டியது இருக்கு. அத நோக்கி தான் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்தாரு, தொட்டாரு. ஆனா அதுக்கும் கொஞ்சம் கீழ போனாரு. போயிட்டு இப்போ அந்த 23,850க்கு மேல, அதாவது 900 பக்கத்துலன்னு வச்சுக்கங்களேன். 23,900 பக்கத்துல அது க்ளோஸ் ஆயிருக்காரு. சரி, அப்ப அடுத்து அடுத்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. என்னன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,380. இத தாண்டி அவர் க்ளோஸ் ஆயிட்டாருன்னா, அ இந்த வாரத்துல வந்து 2 முக்கியமான சம்பவம் இருக்கு இல்லையா? ஒண்ணு எக்ஸ்பைரி, நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. அந்த எக்ஸ்பைரி வந்து 24,000 பக்கத்திலேயே இருக்கலாம். இல்ல அவங்க இந்த ஆப்ஷன் ரைட் பண்றான்ல, அவங்க சேட்டையில எங்கேயாவது போய் நிக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். இல்லாட்டி போன வாரம்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவ்வளோ தூரம் தூக்கியிருக்காது. மேல 2 பெரிய டார்கெட்டையும் மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கு. ஸோ இதனால அப்ப அவ்வளோ தூரம் தூக்கியிருக்கான்னா, ஆப்ஷன் வந்து மேல தான் ரைட் பண்ணியிருப்பான். ம் சரி. சரி, இது எங்க போய் நிக்கும்? அடுத்துனா சரி, 2வது முக்கியமான விஷயம் மந்த்லி குளோசிங். இந்த மந்த்லி குளோசிங்ன்றது எக்ஸ்பைரி டேட்ன்றது இவங்க ட்ரேடர்ஸ்க்கானது. நாம வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க, மார்க்கெட் அடுத்து என்ன ஆகும்னு தெரியணும்னா, மந்த்லி குளோசிங் வந்து அது அந்த சார்ட் தான் நமக்கு முக்கியமே தவிர, இதெல்லாம் வந்து டெம்பரவரி விஷயங்கள். ஸோ இந்த 30ஆம் தேதி எங்க க்ளோஸ் ஆகுதுன்றத பொறுத்து தான், நாளைக்கு அடுத்த வாரம், அடுத்த மாசம் வந்து முக்கியமான நாள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்ல, கோல்டு, சில்வர் அண்ட் க்ரூட் ஆயில் 3மே ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டுக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாசம் குளோசிங் ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல முடிஞ்சாலும், அடுத்த மாசம் தான் இருக்கு சம்பவம் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு செக்டாரா என்னன்னு பார்க்கலாம். அ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். அ நம்ம போகா ஸ்ட்ராட்டஜி கத்துக்க விருப்பம் இருந்துச்சுன்னா, கான்டாக்ட் பண்ணுங்க. அ மே 3ஆம் தேதி சண்டே. அப்போ கிளாஸ் வச்சிருக்கோம். அ கிளாஸ்க்கு 4 பேர் தான். அதாவது இந்த போகா ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்க உங்களுக்கு சில பேட்டர்ன்ஸு, சில இண்டிகேட்டர்ஸ் அண்டு கொஞ்சம் கேண்டில்ஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, நீங்க பொசிஷன் எடுக்கிறதுக்கான கிளியர் பிக்சர் எடுத்துக்க போறீங்க. அதாவது இந்த இந்த இண்டிகேட்டர்ஸ மட்டும் கரெக்ட்டா யூஸ் பண்ணி, இந்த விஷயங்கள மட்டும் கரெக்ட்டா யூஸ் பண்ணி, நீங்க எல்லாமே செக்லிஸ்ட் பண்ணி, இதுதான் தெளிவு அப்படின்னு வந்துட்டா, நீங்க அந்த ஸ்டாக் எடுக்கிறப்போ உங்களுக்கு பதட்டமோ, தடுமாற்றமோ இருக்காது. மேல போகுமா? கீழ வருமா? அப்படிலாம் எதுவுமே இருக்காது. கிளியரா இருக்கும். இத எடுத்தா இவ்வளோதான். இங்க டார்கெட் போகும். இந்த ஸ்டாக்க தைரியமா எடுக்கலாம். அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இதுதான் அந்த போகா ஸ்ட்ராட்டஜி. ஆம், லாஸ்ட் வீக் வந்து கிளாஸ் எடுத்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஏதாவது கிளாஸ பத்தி ஏதாவது கமெண்ட் பண்றதா இருந்தா நீங்க சொல்லுங்க. நீங்களும் நான் யார்ட்டயும் கேட்கறதில்ல. என்னன்னா, ஒரு ஆளு சரியா கிளாஸ் எடுக்கல அப்படின்னா, அவர பத்தி தூத்தி எடுத்தரணும். அப்பதான் வந்து சரியா கிளாஸ் எடுக்கிறவன் தப்பிச்சு போவான். இல்லையா? அது மாரி நல்லா இல்ல அப்படின்னா கூட நீங்க 4 பேர்ட்ட சொல்லலாம். சரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே இந்த கிளாஸ்க்கு வந்து ஏற்கனவே வந்தவங்க மறுபடியும் ஏற்கனவே கிளாஸ் முடிச்சவங்க மறுபடியும் ஃப்ரீயாவே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த இன்னும் 2, 3 செஷனுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. டெக்னிக்கலா வந்து நீங்க படிக்கிறதுக்கு யோசிக்காம, நீங்க கிளாஸ கத்துக்கிறதுக்கு வாங்க. ரைட். நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போலாம். பேங்க் நிஃப்டிக்கு ஆ கீழ ஒரு சின்ன டார்கெட்ட மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அவரு. 55,600 அந்த டார்கெட்ட மிஸ் பண்ணிட்டு நின்றுருக்காரு.
ஆனா, இந்த இப்போ இப்போ செட்டில் ஆன பேட்டர்ன் பார்த்தா, இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அப்போ ம பேங்க் நிஃப்டி ரொம்ப பெருசா மேல போற மாரி தெரியல. மேபி அது ஒரு 58,000 அ அடுத்த ராலிய முடிச்சுக்குமோ! அப்பிடின்ற மாரி இருக்கு. அங்க முடிக்கிறாங்களா? இல்ல ஆ இந்த இப்போ போன ரீசென்ட் ஹைலயே திரும்ப போதா? அப்பிடின்றது ஒரு பெரிய கேள்வி. ஆனா 55,600 இருக்கிறதுனால, ஆனா மார்க்கெட்டும் மேல போ வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ எல்லாத்த விட முக்கியமா ரிலையன்ஸோட ரிசல்ட் இருக்கிறதுனால, ரிலையன்ஸ் வந்து ரிசல்ட்டும் கொஞ்சம் நெகட்டிவா தான் போட்டிருக்காங்க. ஒருவேள அது கீழ இறங்குச்சுன்னா, மார்க்கெட்ட நிப்பாட்டுறதுக்கு ஐடியும் ஆ பேங்கையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ, பேங்க்கு பாசிட்டிவான மோடுக்கு தான் இப்போதைக்கு திரும்பும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 56,460 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அத தாண்டிட்டா 57,440. ஸோ ஒரு இங்கேருந்து ஒரு 3, 4% மேல ஏறுற மாரி இருக்கு. ம். ஐடி. நம்ம எதிர்பார்த்த அந்த 29,000 28,500 அந்த அந்த ரேஞ்ச் வந்து வந்துருச்சு. வந்துட்டு ஓரளவுக்கு சேஃபான ரேஞ்சில தான் க்ளோஸ் ஆகியிருக்காரு. ஸ் அப்படி லைட்டா. ஸோ இந்த மாசம் க்ளோஸ் எப்படி இருக்கும்னா 30,000 பக்கத்தில போய் க்ளோஸ் ஆகும். இப்போ வந்து 28,530 இல்லையா? இந்த மாசம் க்ளோஸ்ன்னு நான் சொல்றது அடுத்த வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை சாரி வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தான் 30த் 30த் 30த்தா 30 ஆமா 30த். ஸோ அதனால அதுக்குள்ள வந்து இது ஒரு ரெக்கவரி இருக்கும். அ கையில வச்சிருக்கவங்க கவனமா வச்சுக்கலாம். வாங்குறதுக்கு தயாரா இருக்கலாம். நேத்து க்ளோஸ் வந்து ரொம்ப சேஃபா அத கரணம் தப்பினா மரணம்ன்ற மாரியான ஒரு இதுல இருந்து டக்குனு அழகா சேஃபா க்ளோஸ் ஆயிட்டாரு. அ இன்னும் அவருக்கு கீழ டார்கெட் இருக்கு. 24,400. ஸோ அங்க கீழ வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட சேர்ந்து கொஞ்சம் மேல போலாம். 26,500 அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் போலாம். ஏன்னா, இந்த 26,800 இருக்கு இல்லையா? அந்த ஏரியா ஒரு பயங்கர ரெசிஸ்டன்ஸா இருந்தது. ஸோ மார்க்கெட்டோட சேர்ந்து போகுதா இல்லைன்றத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, 24,400ன்றது அவருக்கு டார்கெட் இருக்குன்னா, அடுத்த மாசம் குளோபலி ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வரணும். அடுத்து மெட்டல். மெட்டல் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. 12,350 இங்க வரைக்கும் அவரு அடுத்த ராலிக்கு வரணும். இந்த க்ளோஸ் வந்து வீக்லி க்ளோஸ் ஒரு மாரி தான் இருக்கு. ஆ ஒரு சேச்சுரேஷன் மேல தெரியுது. அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் 12,350 பக்கத்துல க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் என்ன செய்றான்னு. எஃப்எம்சிஜி அவரும் சேச்சுரேட் ஆயிட்டாரு. அந்த 51,140 சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு கீ நம்பர்ன்னு. அதுக்கு மேல க்ளோஸ் ஆகல. இந்த இந்த வாரம் அப்படி க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நெனச்சோம். அதுதான் டக் ஆஃப் ஆறதுக்கான பாயிண்ட்ன்னு நெனச்சோம். அதே மாரி அவரு வந்து 51,140 கீழ க்ளோஸ் ஆயிருக்காரு. மேல க்ளோஸ் ஆகல. அப்ப இவர் வந்து அவரோட ராலியில இப்பொழுதைக்கு நிப்பாட்டிக்கிட்டாரு. ஃபார்மா ஆ 22,350க்கு மேல அ மேல க்ளோஸ் ஆனா, ஆ ஓரளவுக்கு அடுத்த புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கும்னு நெனச்சோம். ஆ இந்த மாசமும் இந்த மாசம் 22,350க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, ஃபர்தரா மேல போலாம். இல்லாட்டி பெரிய அளவுல அடி வாங்கிட்டு கீழ வருவாரு. அவரு இந்த கரெக்ஷன மறுபடியும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த ராலி வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் குடுத்த ராலி போனது. ஆனா, அ அடுத்த நாள் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2.4% ஏறுனாரு. அடுத்த நாள் 1.8% இறங்கிட்டாரு. 1.75ன்னு நெனைக்கிறேன். இறங்கிட்டாரு. ஸோ, இங்க நிக்கிறதுக்கு ஒண்ணும் வழி இல்ல. மறுபடியும் கீழ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எனர்ஜி. ரிலையன்ஸ் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தத விட நெகட்டிவா தான் போட்டிருக்காரு. ஆனா இதுல என்னன்னா ஒரு மிக்ஸ்அப் இருக்கு. ரெவென்யூ ஜாஸ்தியா இருக்கு. எதிர்பார்த்தத விட ரெவென்யூ ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தத விட கம்மியா இருக்கு. அப்போ வியாபாரம் பெருசா, லாபம் பெருசா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல வந்து நிக்குது. எப்படி பார்த்தாலும் நியூஸ் என்ன வேணா இருந்துட்டு போது. ஆனா அவரு வந்து டெய்லி க்ளோஸ்ல 1310க்கு கீழ க்ளோஸ் ஆனா, அ இமிடியேட்டா அந்த அந்த ஸ்டாக் வந்து கீழ இறங்கும். ஒருவேள இந்த மாசம் வந்து
1335க்கு மேல க்ளோஸ் ஆனாருன்னா, ஃபர்தரா மேல போகும். இத வச்சு இந்த ரிலையன்ஸோட இந்த வெயிட்டேஜ வச்சு அ எனர்ஜி செக்டாரோட இண்டெக்ஸ வந்து முடிவு பண்ணலாம். ஏன்னா, நேத்து க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். ஐ மீன் பாசிட்டிவ் க்ளோஸ்ன்றத விட நெகட்டிவா க்ளோஸ் ஆகல. ஸோ, அதனால மேலேயும் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து 1310 நாம அன்னைக்கே சொன்னோம். அவர் வந்து 1310 வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. ஒரு 40 பாயிண்ட் கிடைக்கும். ட்ரை பண்றவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி வரும். ஓப்பன் டவுனா இருந்தாலும், மறுபடி ஒரு ஷார்ட் கவரிங்கோ இல்ல ஒரு பையிங்கோ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ மேல தூக்கிட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால எனர்ஜி செக்டார் அ இந்த ராலி முடிச்ச பின்னாடி தான் அவரு அடி விழுகும். ரொம்ப முக்கியமான விஷயம் கோல்டு அ ம 4644க்கு கீழ க்ளோஸ் ஆனா மட்டும் தான் நெகட்டிவ். 46க்கு மேல இருக்கிற வரைக்கும் நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா என்னன்னா, ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டுருக்கு. 46, 46ன்றது ஒரு டார்கெட் இருக்கு. கீழ வந்துட்டு திரும்பி மேல போய் க்ளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாசம் வந்து ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. இந்த 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 பேட்டர்ன் படி பார்க்குறப்ப. இது சில்வரும் அப்படிதான். 75 டூ 76க்குள்ளேயே இந்த இந்த வாரம் ஃபுல்லா ஆடும். ஆடிட்டு வீக்கெண்டுன்றது மந்த்து ஆரம்பிக்குது. அங்கருந்து மேல போறதுக்கான ஒரு மேலேயோ கீழேயோ போகும். அதுதான் அங்க பெரிய ட்விஸ்ட்டு. அடுத்த மாசம் இது என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஆயில் இந்த மாசம் நிச்சயமா $101 க்ளோஸ் ஆகுன்ற மாரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட பேட்டர்ன் அதான் சொல்லுது. அது அங்க போறப்போ மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டு கொரியா மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட்லாம் கீழ தான் இறங்கணும். ஆனா இங்க நமக்கு சார்ட் டெக்னிக்கல் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் இத நிஃப்டியோட டெக்னிக்கல் என்ன சொல்லுதுன்னா, நிஃப்டி சார்ட் வந்து மேல போணும்னு சொல்லுது. இவரு 101ல க்ளோஸ் ஆகணும். அப்ப என்ன நடக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறேன்னா, கடைசி ஒரு 1 நாள் 2 நாள்ல 101 போலாம். அதுவரைக்கும் அ இந்தியன் மார்க்கெட்ல மேல சார்ட் வந்து மேல போறதுக்கான இண்டிகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாசம் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு வைண்ட் அப் பண்ணிட்டு கேஷா வச்சுக்கங்க. அடுத்த மாசம் 2 பக்கத்துல என்ன வேணா நடக்கும். எல்லா இதுக்குமே கமாடிட்டீஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ரைட் மக்களே! இந்த கிளாஸ் விஷயமா யாராவது மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க. WhatsAppல கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.